பெரியபாளையம் பவானி அம்மன் திருக்கோவில். இந்த கோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிறது. அதாவது சென்னையிலிருந்து 40 கிலோமீட்டர், ஆவடியிலிருந்து மற்றும் செங்குன்றத்திலிருந்து பேருந்துகள் இருக்கிறது. இந்த அம்மன் வரலாறு, அதாவது இவர் கிருஷ்ணரின் தங்கை என்று அறியப்படுகிறாள். எப்படின்னாங்க, கம்சன் அவனுடைய தங்கை தேவகி, அவங்களுக்கு பிறக்கிற 8வது குழந்தையினால கம்சனுக்கு அழிவுன்னு சொல்லி ஒரு அசரீதி கேட்குது. அதனால கம்சன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, வசுதேவரையும் தேவகியும் சிறையில் அடைச்சிட்றாங்க. 7 குழந்தைகளையும் கொன்றான். அதுக்கப்புறம் இந்த 8வது குழந்தை என்ன ஆகுதுன்னா, ஒரு கிருஷ்ணர் பிறக்கிறார், குட்டி கிருஷ்ணர். அப்போ அந்த கிருஷ்ணரை யசோதா இடத்துல வச்சு மாற்றிட்டு அங்கே இருக்கிற ஒரு பெண் குழந்தைய இங்கே சிறையில் கொண்டாந்து வச்சிடுறாங்க. அப்போ கம்சன் வரான், வந்து அந்த குழந்தைய வெட்டுறதுக்காக ஓங்கி வாளை வீசும் பொழுது அந்த குழந்தை சிரித்து கொண்டு பேருரு கொண்டு கையில் சங்கு சக்கரத்துடன், உன்னை அழிக்கப் போகிற ஒருவர் பிறந்து விட்டார், அவர்தான் எங்கள் அண்ணா கிருஷ்ணர், உனக்கு அழிவு விரைவில் என்று கூறி மறைந்தாள். அந்த குழந்தை தான் பவானி என்ற பெயரில் இங்கே வீற்றிருக்கிறாள். எப்படி அப்படின்னாங்க, இங்கே ஒரு புற்றில் இவங்க மறைஞ்சே ரொம்ப வருஷமாக இருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு வளையல் வியாபாரி சென்னையில் வந்து, அதாவது ஆந்திராவிலேருந்து சென்னைக்கு வந்து வளையல் விற்றுட்டு போவார். அவர் அங்கே அந்த ஆரணி ஆற்றங்கரையில் போய் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கையில் அவருடைய இந்த வளையல் மூட்டை காணாத போயிடுச்சு. எங்கேன்னு பார்த்தா அது வந்து ஒரு புற்றில் இருக்குது. அது அந்த இதை எடுக்க முடியல வளையலை. இவர் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டு அன்றைக்கி இரவு வந்து ஒரு கனவுல வந்து, நான் தான் வந்து பவானி அம்மன் இந்த புற்றில் இருக்கேன், என்னை எடுத்து கோயில் கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அதே மாதிரி இவங்க எல்லாம் வந்து அந்த புற்றை இடிக்கும் பொழுது அங்கே ரத்தம் வருது. என்னன்னு பார்த்தா அங்கே தான் சுயம்புவாக அந்த அம்மா இருக்காங்க. அவங்களுடைய சிரசில் அந்த கடப்பாரை பட்டு ரத்தம் வந்தது. உடனே மஞ்சளை வைக்கிறாரு, குங்குமம் வைக்கிறாரு. அப்போ அந்த ரத்தம் வந்து நின்றுது. அப்போ இந்த அம்மன் சுயம்புவாக, அதாவது சங்கு சக்கரத்தோடு காட்சி அளிக்கக்கூடிய அம்மன். அதாவது இவங்க கிருஷ்ணரின் தங்கை என்று அறியப்படுகிறார். மிகவும் சக்திவான தெய்வம் ஆவாள்.